குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் முதல் பாடமான நிலைமின்னியல் தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முந்தைய பதிவில் மின் இருமுனையின் நடுவரை கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் மின் புலத்திற்கான சமன்பாடுகளை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின் இருமுனை ஒன்றை சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அது உணரக்கூடிய திருப்பு விசைக்கான சமன்பாடுகளை பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சீரான மின்புலத்தை இ வெக்டார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இணையான கோடுகள் மூலமாக தான் சீரான மின்புலத்தை குறிப்பாங்க. இப்போ இந்த சீரான மின்புலத்துல ஒரு மின் இருமுனைய டீட்டா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் சாய்வாக மின் இருமுனைய இதுல வைக்கிறோம். சரிங்களா? அப்போ ஏபி அப்படிங்கிறது மின் இருமுனை, ஏங்கிற இதுல -Q மின்னூட்டமும் பியில் +Q மின்னூட்டமும் அமைந்திருக்கு. இந்த இரு மின்னூட்டங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை 2a அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மின் இருமுனையின் மையப்புள்ளியாக O அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா இப்போ இதுல வைக்கும் பொழுது மின் புலத்தோட திசை பாருங்க, இ வெக்டாரோட திசை பாருங்க, ஆரோ மார்க் பாருங்க, இந்த திசையில கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பக்கம் பிளஸும் இந்த பக்கம் எப்படி இருக்கு மைனஸ் மின்னூட்டங்களும் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் மின் புலத்தின் திசையானது பிளஸ்ஸில் இருந்து மைனஸை நோக்கி அமையுது. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மின் இருமுனையை வச்சாச்சு. வச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த மின் இருமுனையில் இந்த இருக்கக்கூடிய +Q அப்படிங்கிற இந்த மின்னூட்டத்தை புற மின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது மைனஸ் அப்படிங்கிற இந்த பகுதியானது ஈர்க்கும். அதனால என்ன ஆகுது, இந்த +Qங்கிற மின்னூட்டம் இந்த திசையை நோக்கி ஒரு விசையை உணருது. QE வெக்டார் அப்படிங்கிற விசையை உணருது. இந்த விசையை கூட நம்ம ஈஸியாக எழுதிடலாம். மின்புலத்திற்கான ஃபார்முலால இருந்து எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, E = F/Q நமக்கு தெரியும். ஸோ அதிலிருந்து F = QE அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இங்கே +Q இருக்கிறதுனால QE வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அடுத்ததான் இந்த -Q அப்படிங்கிற மின்னூட்டம் பாருங்க, இது புற மின்புலத்தோட பிளஸ் அப்படிங்கிற இந்த பகுதியை நோக்கி ஈர்க்கப்படும். அதனால விசையானது இந்த திசையை நோக்கி செயல்படுகிறது. அது -QE வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மின் இருமுனையோட ஒவ்வொரு மின்னூட்டத்தின் மீதும் எதிரெதிர் திசையில் ஒரே அளவு எண்மதிப்பு உடைய விசையானது செயல்படுகிறது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மின் இருமுனையோட இரண்டு முனைகளும் வெவ்வேறு திசையில், அதாவது எதிரெதிர் திசையில், வெவ்வேறு திசைன்னு சொல்றதை விட எதிரெதிர் திசைன்னு சொல்லலாம், எதிரெதிர் திசையில் ஒரு விசையை உணர்கிறது. அந்த விசையின் எண்மதிப்பும் சம அளவில் இருப்பதால் இந்த மைய புள்ளியை பொறுத்து இந்த மின் இருமுனையானது, சரிங்களா, இந்த திசையை நோக்கி சுழல ஆரம்பிக்கும். இந்த சுழல் விசை தான் திருப்பு விசை அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருளை சுழற்றுவதற்கு நாம் செலுத்தக்கூடிய அந்த விசையை தான் திருப்பு விசை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மின் இருமுனையானது சுழற்றப்படுகிறது. சுழற்றி என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த மின் புலம் எந்த திசையில் இருக்கோ அதே திசையில் இந்த மின் இருமுனையையும் கொண்டு வருவதற்கு புற மின்புலம் முயற்சி செய்யும். இப்போ அப்படி திருப்பக்கூடிய அந்த திருப்பு விசையோட மதிப்பை தான் நம்ம கணக்கிட போறோம். சரிங்களா? அப்போ அதை எப்படி கணக்கிடலாம்? இப்போ புள்ளி ஓவை பொறுத்து ஏற்படக்கூடிய மின் இருமுனை மீது ஏற்படுத்தக்கூடிய திருப்பு விசைக்கான மதிப்பு டார்கை டவ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். டவ் = ஃபார்முலா வேற ஒன்றும் இல்லை, இதான் மையப்புள்ளி. இந்த மையப்புள்ளியிலிருந்து இது வரைக்கும் உள்ள தொலைவு, அதாவது OA, அந்த தொலைவையும், சரிங்களா, அடுத்து மின்னூட்டத்தை நம்ம என்ன பண்ணோம், பெருக்க வேண்டும். அதாவது விசையும் நமக்கு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா, டவ் = R × F. இது ஃபார்முலா. Rங்கிறது தொலைவு, Fங்கிறது விசை. இது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ அதே தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் OA வெக்டார் கிராஸ் -QE வெக்டார். அடுத்ததா மையப்புள்ளி OA பொறுத்து B அப்படிங்கிற அது செலுத்தக்கூடிய திருப்பு விசை, அதை OB வெக்டார் கிராஸ் QEன்னு எழுதிக்கலாம். இது திருப்பு விசையோட மதிப்பு. இதோட எண் மதிப்பு கணக்கிட போறேன். அப்போ OAக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம் அப்படின்னா, OAங்கிறது மையத்திலிருந்து A வரைக்கும் உள்ள தொலைவு, அதை Aன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி OA வெக்டார் அப்படியே எழுதிக்கிறாங்க, QE -QE, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே வெக்டார், OAயும் வெக்டார், QEயும் வெக்டார். சரிங்களா? அப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், OA × QE sin θன்னு கிடைக்கும். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், OB QE sin θன்னு கிடைக்கும். OAக்கு பதிலாக என்ன பிரதியிட்டுக்கலாம்,
ஒரு ஏ, அடுத்து ஓபிக்கு பதிலாகவும் ஒரு ஏ. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா QAE sin θ ப்ளஸ் QAE sin θன்னு இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதிக்கிறாங்க, QE 2A sin θ அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இதுதான் திருப்பு விசையோட எண் மதிப்பு. இந்த டீட்டானா வேற ஒன்றும் இல்லை, P வெக்டார் மற்றும் E வெக்டாருக்கு இடைப்பட்ட கோணம். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது P வெக்டாரோட திசை, இந்த திசை. இது E வெக்டாரோட திசை. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தான் டீட்டான்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதை எளிமையாக எப்படி எழுதலாம்? டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். ஏன்னா இந்த இடத்துல Q 2A இது ரெண்டுக்கும் பதிலாக நம்ம எதை பிரதியிட்டுக்கலாம், Pங்கிறத பிரதியிட்டுக்கலாம். அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், PE sin θன்னு கிடைக்கும். டவ் இஸ் ஈக்குவல் டு திருப்பு விசையோட மதிப்பு டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin θன்னு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், P வெக்டார் கிராஸ் E வெக்டார்னு எழுதிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, டவ் இஸ் ஈக்குவல் டு PE sin θ. இப்போ எப்போ திருப்பு விசையோட மதிப்பு பெருமமாக இருக்கும் அப்படின்னா டீட்டாக்கு 90 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பு விசையோட மதிப்பு எப்படி இருக்கும், பெருமமாக இருக்கும். அப்படின்னா எப்படி வைக்கணும், இந்த மாதிரி வைக்காம மின் இருமுனையை செங்குத்தாக இப்படி வைக்கணும். மின்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கும் பொழுது திருப்பு விசை நமக்கு எப்படி இருக்கும், பெருமமாக கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே ஒரு முக்கியமான இதை கவனிக்கணும். நீங்க இந்த மின் இருமுனையை நம்ம எங்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சீரான மின்புலத்தில் வைக்கிறோம். ஒருவேளை சீரற்ற மின்புலமாக இருந்தால் அதுல இந்த மாதிரி ஒரு மின் இருமுனையை நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன விசையெல்லாம் இது மேல செயல்படும் அப்படின்னா +Q மேல ஒரு விசை செயல்படும். இதை QE1ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி -Q மேல ஒரு விசை செயல்படும், அதை QE2 வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ரெண்டு வேற வேற விசை தான் செயல்படும். சரிங்களா? அப்போ இதோட திருப்பு விசையும் ஆக்சுவலா இதுல ஒரு திருப்பு விசையும் செயல்படும், அதோட சேர்ந்து ஒரு நிகர விசையும் செயல்படும். சரிங்களா? அப்ப இது 1 மார்க்ல கேட்பாங்க. மின் இருமுனை ஒன்று சீரற்ற மின்புலத்தில் வைக்கப்படும் பொழுது அது உணரப்படும் விசை அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன மாதிரியான விசைலாம் உணரப்படும், நிகர விசை ஒன்று செயல்படும். சரிங்களா? ஏன் இதே சீரான மின்புலத்தில் நிகர விசை செயல்படலைன்னா சீரான மின்புலத்தில் +Q மீது என்ன அளவுக்கு விசை செயல்பட்டுச்சோ அதே அளவு விசை தான் -Q மீது செயல்படும். ரெண்டு எதிர் திசையில் செயல்படுவதால ஒன்றை ஒன்று சமன் செஞ்சு விட்டுரும். அதனால அங்க நிகர விசையோட மதிப்பு 0 ஆயிருது. சீரற்ற மின்புலமாக இருக்கும் பொழுது நிகர விசையும் செயல்படும், அடிஷனலா ஒரு திருப்பு விசையும் செயல்படும். சரிங்களா? இப்போ இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க. எடுத்துக்காட்டு 3 × 10⁴ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் வலிமை கொண்ட சீரான மின்புலத்தில் HCl வாயு மூலக்கூறுகள் வைக்கப்படுகின்றன. அதாவது முதல்ல எந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, மின்புலத்தோட மதிப்பு ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஈயோட வேல்யூ 3 × 10⁴ கொடுத்துருக்காங்க, நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். சீரான மின்புலத்தில் HCl வாயு மூலக்கூறுகள் வைக்கப்படுகின்றன. HCl அப்படின்னாலே அது வந்து மின் இருமுனை தான். அந்த மின் இருமுனையோட திருப்புத்திறனோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது Pயோட வேல்யூ. P வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.4. 3.4 × 10⁻³ கூலும் மீட்டர். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா HCl மூலக்கூறின் மீது செயல்படும் பெரும திருப்பு விசையை கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டார்க் பெருமம், அதை மேக்சிமம்னு எடுத்துக்கிறோம். இப்போ டார்க் மேக்சிமம் எப்போ செயல்படும் இப்போதான் நம்ம பார்த்தோம். டீட்டாவோட மதிப்பு எவ்வளோ இருக்கணும், 90 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் டார்க் எப்படி இருக்கும், மேக்சிமமாக இருக்கும். அப்போ டீட்டாவோட வேல்யூவை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 90 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மதிப்புகளெல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபார்முலா எளிமையான ஃபார்முலா தான். டார்க் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு PE sin θ, டீட்டாக்கு பதிலாக 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் டார்க் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. Pக்கு பதிலாக 3.4 × 10⁻³ இன்ட்டு ஈக்கு பதிலாக 3 × 10⁴ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10⁻² × 10⁻26 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் இந்த திருப்பு விசையை பயன்படுத்தி ஃபார்முலாவை பயன்படுத்தி சால்வ் பண்ணக்கூடிய சம். இதுக்கு அடுத்ததா
இன்னொரு பயன்பாடு இருக்குது. இந்த மின் இருமுனை மீது மின் இருமுனையை ஒரு மின்புலத்தில் வைக்கும்போது ஒரு திருப்பு விசை உணரப்படுது அப்படின்னு பார்த்தோம். அதோட ஒரு பயன்பாடாக எதை பார்க்குறோம் அப்படின்னா, மைக்ரோ அலை சமையற்கலன், அதாவது நுண்ணலை அடுப்பு அப்படின்னுவாங்க. நம்ம மைக்ரோவேவ் அவன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மைக்ரோவேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ அலைகள் இதில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. இந்த நுண்ணலைகள், அதாவது மைக்ரோவேவ்ஸ் தான் நுண்ணலைன்னு சொல்கிறோம். இந்த நுண்ணலைகள் எதா செயல்படுது அப்படின்னா, மின் காந்த புலங்களாக செயல்படுகிறது. சரிங்களா? அதாவது அலைவுறும் மின்காந்த புலங்கள். அலைவுறும்னா அது நிலையான மின் காந்த புலங்களை உருவாக்காது. சரிங்களா? சீரற்ற மின்காந்த புலங்களை உருவாக்குது. அப்போ நம்ம ஒரு உணவை உள்ளே வைக்கிறோம். உணவை உள்ளே வைக்கும் போது உணவில் நீர் மூலக்கூறுகள் எல்லாமே எப்படி தான் செயல்படும் அப்படின்னா, ஒரு மின் இருமுனையாக தான் செயல்படும். அப்போ இது எப்படி பொருந்துது அப்படின்னா, நீர் மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய உணவில் உள்ள நீர் மூலக்கூறுகள் ஒரு மின் இருமுனையாகவும், நுண்ணலைகளானது மின் புலத்தையும் உருவாக்குகிறது. சரிங்களா? அப்போ இதிலிருந்து ஒரு மின்புலம் உருவாகுது. இந்த மின்புலமானது உணவு மூலக்கூறுகளில் இருக்கக்கூடிய மின் இருமுனை மீது ஒரு திருப்பு விசையை செயல்படுத்துகின்றன. திருப்பு விசை செயல்படுவதால் இந்த நீர் மூலக்கூறுகள்லாம் சுழற்றப்படும். அப்படி சுழற்றப்படுவதால் அதுவும் வேகமாக சுழற்றப்படும். அப்படி சுழற்றப்படும் பொழுது அதிலிருந்து வெப்ப ஆற்றல் வெளிப்படுகின்றன. இவ்வாறு உருவாகும் வெப்பத்தினால தான் உணவு சமைக்கப்படுகிறது. வெளியிலிருந்து நம்ம எந்த வெப்பமும் கொடுக்கப்படுறதில்ல. எந்த உணவை சமைக்கிறதுக்கு உள்ளே வைக்கிறோமோ அந்த உணவில் உள்ள நீர் மூலக்கூறுகளை பயன்படுத்தியே வெப்பத்தை உருவாக்குகிறது. இதுதான் இந்த நுண்ணலை அடுப்புன்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேவ் ஓவன்ஸ் செயல்படக்கூடிய தத்துவம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம வேறு டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.